ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நான் இப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப ஏழைங்களுக்கு ஒரு நேரம் அன்றாடம் கஞ்சிக்கு இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிக்கிற காலம். வறுமை கூட்டுக்கு அவ்வளோ கீழே இருக்கிற நம்ம ஆளுங்க, அப்படி இருக்கிற இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? பண்ணுறது இருக்கட்டும். ஏன்னா உலகத்திலே ரொம்ப ஏழைங்க சினிமா நடிக்கணுங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால் அப்படி சொல்கிறேன்னு. அவங்களுக்கு வரி விதிச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பிச்சைக்காரனுங்க அவனுங்க. எதுக்கு அவனுங்களுக்கு வரி விதிக்கணும்? ஒவ்வொரு நடிகனும் கதாநாயகன்ட்டுக்கு 200 கோடி 250 கோடி 300 கோடின்னு வாங்கிட்டு இருக்கானுங்க. இந்த தருதலைங்களுக்கு வரி விதிப்பாமா சினிமா தேட்டருங்களுக்கு. ஏன் மொத்தத்தில் இந்த நடிகனுங்க எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தேவையில்லை, கம்மியாக கொடுத்தாவே சினிமாவுக்கு வரி விதிக்க தேவையில்லை, தேட்டரில் படம் ஓட்டலாம். அதுவும் நம்ம தமிழக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் எவ்வளோ அகம்பாவம், எவ்வளோ கொடுமை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி தருதலைங்க இருக்கிற மட்டும் சினிமா நடிகன். ஏன் ரஜினிக்கெல்லாம் பாரு, சாவறதுக்குள்ள ஏதாச்சு அவனுக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம். என்ன தயாரிப்பாளங்க செருப்பு கழட்டி அடிக்கணும். சினிமா தயாரிப்பாளர்களை செருப்பை கழட்டி அடித்தா தான் உருப்படி ஆவானுங்க. இவனுங்களாம் தூக்கி எறிஞ்சு எத்தனையோ நல்ல நல்ல சின்ன சின்ன படம் எடுக்கிறாங்க. போடுறது இல்லையா? எவ்வளோ அழகாக போடுது. புதுமுகத்தை போடு. ரஜினின்னா ரஜினி மருமகம் அவன் வாரிசே தான் வந்துட்டு இருப்பான். ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஏன் நீங்கள் இவனுங்களாம் வச்சு எடுக்கிறீங்க? 200 கோடி 150 கோடி 50 கோடி 80 கோடின்னு வாங்குறவனை ஏன் வச்சு படம் எடுக்கிற? ஏன் எடுக்கிறீங்க? இவனுங்க ஓஹோன்னு இருக்கிறதுக்கு இங்கே ஏழைங்க அன்றாடம் வேலை செஞ்சு சினிமாவுக்கு போவோம், அங்கே வரி ஏற்றுறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபிலிமுக்கு வேலை ஏற்றுறதுனால தான் தேட்டரில் வேலை ஏற்றுறான். நடிகனுங்களுக்கு கொடுக்கறது நிப்பாட்டு. வைத்தியக்காரங்கள தயாரிப்பாளர் அவனை வச்சு 300 கோடி ரூபாய் கொடுத்துட்டு படம் எடுக்கிறீங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட பெரிய புடிங்களும் இவனுங்க. அது தயாரிப்பாவை செருப்பை கழட்டி அடித்தா தான் நீங்கள் உருப்படுவீங்க. இந்த சினிமா தொழில் நலிவு அடைக்குதா? என்ன மயிறு நலிவு அடைக்குது? சினிமா தொழில் நலிவு அடைக்குதாம்மா. ஏன்னா இவனுங்க நடிக்காட்டினா அது தமிழ்நாட்டில் சினிமா வரங்காது. இந்த சம்பளம் எந்த ஸ்டேட்டில் கொடுத்துட்ருக்கான் அவ்வளோ சம்பளம்? இந்த ஒரு பொழப்பு இல்லாமல் ஒரு மயிரை வந்திருக்கான் விஜய். அவர் 250 கோடி ரூபாய் அவன் சொத்தா பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கான். அதே மாதிரி சாவ படைக்கிற கமலஹாசன் ஒரு எடுபடாதவன். அவனுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளம். அவன் பாரு வரும்போது அரசியலுக்கு வரும்போது என்ன மாதிரி சொன்னான், நான் தனித்து நிம்மேன், எனக்கு அப்படியேப்பட்டதுன்னு இல்லை. இன்னைக்கு ஒரு எம்பி ஆகணும்னு அடுத்தவங்க காலில் போய் விழுந்து கிடக்காது. இப்படியாப்பட்ட தருதலை கூதிங்க தான் இருக்கானுங்க தமிழ்நாட்டில். தயாரிப்பாளங்க தயவுசெய்து ஒன்று பண்ணுங்க, இவனுங்களை வச்சு படம் எடுக்கிறது நிப்பாட்டுங்க. புதுமுகங்களை எடுங்க. நல்ல பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட் நல்ல படமாக எடுங்க. நேற்று வரி வைக்கணும் இவனுங்கெல்லாம் கொள்ளை அடிக்கிறதுக்கு ஏயா அந்த ஏழையா பாளைய வயிற்றில் அடிக்கிறீங்க? ஏன் பண்ணுறீங்க? ஒரு 3 அவருக்கு பொய்யும் புத்தலாட்டம் சொல்கிறதுக்கு அவனுங்களுக்கு 200 கோடி ரூபாய். உழைக்கிறவனுக்கு சம்பளமும் இல்லை. இது மனசு உறுத்தினால நான் 2-3 நாளாக சொல்லணும்னு நினச்சேன். உறுத்தினால தான் இப்போ சொல்கிறேன் நான். பண்ணாதீங்க. அவனுங்களை வாழ வைக்கிறதுக்காக ஏழை வயிற்றில் அடிச்சுட்டு இருக்காதீங்க. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். இது பேர் 10 பேராவது பார்க்கட்டும், அப்படி ஷேர் பண்ணுங்கள். சரி, தேங்க்யூ.